with your elders. Not everything is learned on Google. ஒரு ஸ்டேட்டஸில் படித்த கோட் இது. 60s கிட்ஸு 80s கிட்ஸுன்னு சொல்கிற நமக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னு வந்தால் உடனே அப்பா அம்மா கிட்ட போவோம், இல்லைனா தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேட்போம், இல்லைனா டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்போம், அதுவும் இல்லைனா லைப்ரரிக்கு போயிட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் இன்றைய டிஜிட்டல் கிட்ஸுக்கெலாம் ஒரு டவுட்டுன்னா யாருக்கிட்ட போவாங்க? உங்களுக்கே நல்லா தெரியும், கூகுள் அங்கிள் தான். ஏன் நாம் பேரண்ட்ஸே நம்ம பிள்ளைங்க ஏதாவது டவுட்டுன்னு கேட்டால் உடனே கூகுளில் போட்டு பாரு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். சில வேளையில் கூகுள் அங்கிள் கூட தப்பாக சொல்லி தருவார், தப்பான வழியையும் காட்டுவார். இன்றைய டிஜிட்டல் உலகில் அப்பா ஒரு அறிவுரை சொன்னால் போதும், உடனே நீங்களாம் எந்த காலத்தில்ப்பா இருக்கீங்க, உங்களை விட நான் நிறையவே படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் அனுபவம்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளா நீங்கள்? இந்த இறைவசனம் உங்களுக்கு தான். மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். யோவான் 5:19. சில நேரம் பெரியவங்களோட இருக்க பழகிக்குங்க. ஏன்னா கூகுள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காது. அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அனுபவமும் தேவைப்படுது.